வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செட்டிநாடு வெள்ளை பணியாரம் செய்ய போகிறோம். பணியாரம் செய்ய ஒரு டம்ளர் பச்சரிசி, கோபுரம் மாதிரி இருக்கிற அரிசியை தட்டி விட்டு உளுத்தம் பருப்பை கோபுரமாக சேர்த்துக்கலாம். இதுதான் சரியான அளவு. பாத்திரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா உளுத்தம் பருப்பை எடுத்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு புளிக்கணும் இல்லை, அரைச்சதும் பணியாரம் சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல் தான், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்திற்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். எண்ணெய் சூடானதும் மாவை ஒரே இடத்துல ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெயை பணியாரத்து மேலே தெளித்து விட்டால் பணியாரம் புஃப்னு பொங்கி வரும். 1 நிமிஷத்தில் இருந்து 2 நிமிஷம் வரை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் சுட்டி எடுத்துக்கலாம். செட்டிநாடு வெள்ளை பணியாரம் ரெடி. இந்த வெள்ளை பணியாரத்துக்கு மிளகாய் சட்னி சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.